டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, தேங்காய் 3 தேங்காய் நண்பர்களே, நெத்தாயி நண்பர்களே. இந்த மரத்துலேருந்து விழுந்துச்சு நண்பர்களே, இப்போ தான் விழுந்துச்சு. இந்த மரத்தில் இந்த கொண்டு போய் பாருங்க, இந்த மரத்தை இப்படியே கொண்டு போய் அங்கே கொண்டு போய் நண்பர்களே, மேலே அங்கேருந்து விழுந்துச்சு நண்பர்களே. ரொம்ப ஹைட்டு பாருங்க நண்பர்களே, மரம் 3 காய் விழுந்துச்சு நண்பர்களே. இப்போ தான் நல்ல நெத்தாயி வந்துச்சு. நேற்று இதே டயத்துக்கு அந்த மரத்தில் இருந்து அந்த மரம் இருக்கு பாருங்கள், அதை பற்றி வீடியோவோடு கொடுத்துட்டு போட்டிருக்கேன் நான். அந்த மரத்தை விழுந்துச்சு நண்பர்களே. ரெண்டுமே மரமே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வச்ச நண்பர்களே. 15-17 வருஷத்துக்கு முன்னால் வச்ச மரம் நண்பர்களே. ஆமாம், அது பார்த்து தேங்காய் கொடுத்துக்கிட்டே இருக்கு நண்பர்களே. ஆமாம், எங்களுக்கு தேங்காய் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நண்பர்களே. அப்படியே வாங்க, அப்படியே வீடியோக்குள்ளே போய் எங்கள்கிட்ட இருக்க மரங்களை அப்படியே ஒரு ரவுண்டு நான் சொல்லிடுறேன் என்னென்ன மரம் இருக்குன்றத. கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. அந்த பார்த்தா நான் தென்னை மரத்தை பார்த்துங்களா. அப்புறமேல இந்த பாருங்கள், செவ்வாழை மரம் நண்பர்களே. செவ்வாழை கண்டெய்னர் வச்சுருக்கேன் நண்பர்களே. அந்த பாருங்க, ஒரு கண்டெய்னர் 500 லிட்டர் கண்டெய்னர் வச்சுருக்கேன். இந்த மரத்தை பற்றி சொல்லணும்னாக்க, ஆக்சுவலாக இந்த இடத்த ஒரு மேலே மாடியில் வச்சுருந்தேன் நண்பர்களே. ரொம்ப பெருசாக வரவன் தாங்குமா என்னன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்து அந்த இதனுடைய தாய் கண்டை எடுத்து வந்து இங்கே வச்சேன் நண்பர். இந்த இடத்துல வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கழிச்சு ஒரு ஈல்டு கொடுத்துச்சு நண்பர்களே. அதில் வந்த பக்கக்கண்டு தான் நண்பர்களே இந்த செவ்வாழை. அதுக்கு பக்கக்கண்டு எடுத்து இங்கே வச்சுட்டு கண்டெய்னரில் வச்சுட்டேன். ஏன்னா இது இங்கே இருந்துச்சுன்னா பக்கக்கண்டு இங்கே விட்டுருந்தேன்னாக்க இந்த மரத்துக்கான சத்து, இந்த தென்னை மரத்துக்கு சத்து கிடைக்காது. அதுவே ஏன்னா 10 அடி கேப்பில் தானே வைக்கணும் ரூல் படி, அதாவது ப்ரொசீஜர் படி 10 அடி கேப் இருக்கு நண்பர், ஒரு மரத்துக்கு ஒரு மரம். அதனால் என்ன பண்ணேன், கண்டெய்னரில் வச்சேன் நண்பர். அது கொண்டு வச்சுட்டு இந்த வச்சுருக்கேன் அப்படின்னா இதோடைய பக்கக்கண்டு இந்த அங்கே இன்னொன்று சின்ன கண்டெய்னர் நண்பர்களே, இங்கே ஒரு கண்டு. ஸோ இப்போ நம்ம 2 இது தென்னை மரத்தையும் பார்த்துட்டோம், வாழை மரத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தாப்பில் முருங்கை மரம் நண்பர்களே. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த முருங்கை மரம். இந்த பாருங்க, பெருசாக நல்லா காய் ரொம்ப அடர்த்தியாக பசுமையாக இருக்குது நண்பர்களே. இந்த தென்னை மரம் இந்த முருங்கை மரம் எங்களுக்கு வேண்டிய முருங்கைக்காயும் கொடுக்குது, முருங்கைக்கீரையும் கொடுக்குது நண்பர்களே. பப்பாளி மரம் நண்பர்களே, இந்த இருக்கு பாருங்க, பப்பாளி எங்களுக்கு வேண்டிய பப்பாளி பழம் கொடுக்குது. அப்புறம் கொய்யா, இந்த இருக்கு பாருங்க, இந்த கொய்யா